உங்கள் கூட பிறந்தவங்கள விட நீங்கள் கொஞ்சம் ஏழையாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பார்க்கும்போதே அவங்க 2 வார்த்தை பேசிட்டு, எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது நீங்கள் அவங்கக்கிட்ட கடன் கேட்டிங்கன்னா, என் அக்கௌண்ட்லேயே வெறும் 10,000 தான் இருக்குது, அதில் உனக்கு 2,000 தர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பொய். ஏன்னா நீங்கள் கடன் கேட்டால் கொடுக்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால் அப்படி கொடுத்தாலும் நீங்கள் திருப்பி தருவீங்களான்னு சந்தேகம். அதனால் யார் ஒருத்தர் உங்களை பார்த்தோன்னே எனக்கு கடன் இருக்குன்னு சொல்கிறாங்களோ, யார் ஒருத்தர் உங்களை பார்த்தோன்னே என் அக்கௌண்ட்டில் வெறும் 10,000 இருக்குது 5,000 இருக்குதுன்னு பொய் சொல்கிறாங்களோ, அவங்க மூஞ்சிலேயே நீங்கள் இனிமேல் முழிக்காதீங்க. அவங்க அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிக்கு தான் இந்த வேலையவே செய்கிறாங்க மெயினாக. அந்த மாதிரி நபர்களை செத்தாலும் என் மூஞ்சில் முழிக்காத அப்படின்னு ஒதுக்கி தள்ளிட்டு போங்க. இவங்கெல்லாம் ஊராங்க யாராவது போய் பணம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 50,000 கூட எடுத்து கொடுப்பாங்க. ஏன்னா அது திரும்பி வந்துடும்னு இவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். அதுவே அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னா இந்த பதில் வரும். இவங்க செத்தாலும் அவங்க மூஞ்சிலே நீங்கள் முழிக்கக்கூடாது. சரிதானே ஃப்ரெண்ட்ஸ்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நபர்களுக்கு இது ஷேர் பண்ணி விடுங்க.